வணக்கம். நான் மருத்துவர் பகத். சர்க்கரை வியாதி இந்த இந்தியா ஃபுல்லாக வர்றதுக்கு காரணம் வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று உணவு பழக்கங்கள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று வந்து மனம் சார்ந்தது. அதை இன்னும் யாரும் பெருசாக ஹைலைட் பண்ணி பேசலை. அதாவது ஒரு நம்ம இயற்கை மருத்துவத்திலையும் சரி, சித்த மருத்துவத்திலையும் சரி, நம்மளோட யாரெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹாப்பியாக இல்லையோ, ரிலாக்ஸாக சாட்டிஸ்ஃபைடு ஆகிறதே இல்லையோ, அதாவது திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல, எடுத்துக்கிறது இல்லை மனம்னான ரீதியாக. என்ன பண்ணுனா நான் இந்த நோயிலேருந்து விடுபடலாம், இல்லை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அவங்கள நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். சார் இத்தனை மணிக்கு எந்திரிங்க, சூரிய வெளிச்சத்தில் இவ்வளோ நேரம் வாக்கிங் போங்க, தோப்பு கன்னம் பண்ணுங்கள், வயிறை சார்ந்த அப்டாமினல் குரூப் ஆஃப் யோகா இருக்குது, வயிறு சார்ந்த அப்டாமினல் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்கள். டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்குது லைஃபு, இல்லை நல்லபடியாக தான் போகுது, நாளைக்கு நல்லா ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பேன்க்ரியாஸ் செக்ரீஷன்ஸ், லிவர் செக்ரீஷன், கேல்பிளாடர் செக்ரீஷனில் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் உருவாக்குது.